வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க இங்க வந்தாங்க அப்படின்னம்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க. பாஜகவும் அவங்களுடைய கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்குது. அவங்க ஓட்டு போடுறதுனால பொலிட்டிக்கல் டெமோகிராஃபி, அந்த வாக்காளர்களினுடைய அந்த போக்கு, அந்த அந்த தாக்கம் வந்துட்டு வேற மாதிரி ஆயிடும் அப்படின்றதுக்கு நிரூபிக்கிறதுக்காக அதை எடுத்து நான் சொன்னேன். ஒன்று கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி, இன்னொன்று கோயம்புத்தூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதி வானதி ஜெயிச்ச இடம். அப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். நம்ம என்ன சொல்றோம், 36 லட்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. இவங்க பொதுவா எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பொதுவா பீகார், அப்புறம் ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க. இவங்களுடைய எண்ணிக்கை ஆஸ் ஆன் டேட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னம்னா 36 லட்சம்னு நம்ம சொல்றோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேபர் எஸ்டிமேட் வந்துட்டு சொல்லுது 2025 படி. ஆனால் ஈஸ்ராம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசனுடைய அந்த போர்ட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 93 லட்சம்னு சொல்றது. ஈஸ்ராம் என்று சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அரசனுடைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு பேர் ஒரு மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னும் போது தமிழ்நாட்டில் 93 லட்சம் பேர் இருக்கிறாங்க.